கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம வீக்லி அவுட்லுக் பார்ப்போம். 1லேருந்து 5 வரைக்கும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட் வீக்கே. அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கோல்டெல்லாம் வந்து மூவ் ஆயிருக்கான். ஸோ டுடேவும் பார்ப்போம் அப்கமிங் டேஸ் 1லேருந்து 5 வரைக்கும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு. ஸோ ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்ஐ பார்க்கலாம். டிஎக்ஸ்ஐ டெய்லி டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு சார்ட்டை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எதுவுமே மார்க் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து டெய்லி வியூ. இது வந்து என்னென்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்லி வந்து இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கான். சின்ன எஃப்இஜி இதெல்லாம் வந்து பவர்ஃபுல். இதெல்லாம் ரியாக்ட் ஆகிட்டு இன்னும் டவுன் சைடு தான் வருவான். கீழே வந்து லிக்விடிட்டி இருக்குது. இதுதான் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி. மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா, இந்த லிக்விடிட்டியை டேப் பண்ணிவிட்டு அப்கமிங் டேஸில் சொல்கிறேன், மண்டே ஓப்பன் ஆனானா மண்டே ஆர் டியூஸ்டே வந்து இந்த பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக ஹை ப்ராபபிலிட்டி. இது வந்து என்னோட வியூ மட்டும் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அனலைசிஸ் பார்த்து என்ட்ரி பாருங்கள். இப்போ வீக்லியில் பார்த்தோன்னா, வீக்லியிலே ஓபியில் கரண்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அதான் டே ஃபேர் வேல்யூ லெஃப்டில் இது பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக ஹை ப்ராபபிலிட்டி. ஷார்ட் டேர்ம் செல்லு, ஆனால் லாங் டைம் வந்து டிஎக்ஸ்ஐ வந்து புல்லிஷாக தான் இருக்கா மார்க்கெட். இது வந்து சும்மா ஒரு கரெக்ஷன் தான். ஸோ இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். ஸோ ஹீரோ யூஎஸ்டி பார்ப்போம். இருங்க, கிளியர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, இந்த எஃப்இஜே ஃபில் பண்ணிட்டான். நான் டவுன் சைடு வருவான்னு நினச்சேன். ஸோ இதை வந்து மேலே பை சைட் லிக்விடிட்டி ஃபஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஸோ இந்த டே ஃபேர் வேல்யூ எஃப் ஃபில் பண்ணிட்டான். கரண்ட்டாக மேலே வந்து பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. ப்ளஸ் இந்த டேவோட லோவும் எடுத்துட்டான். ப்ரீவியஸ் டேவோட லோ, தேர்ஸ்டேவோட லோ எடுத்துட்டான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவோன்னா, அப்கமிங் டேஸில் இந்த பை சைடு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே வர ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டி டேர்ம் பை, லாங் டேர்ம் செல்லு தான். ஸோ ஜிபிபி யூஎஸ்டியும் இது வந்து இன்வெஸ்டர் ஃபேர் வேல்யூ கேப்பாக வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ மேலே பை சைட் லிக்விடிட்டி இருக்கா. ஸோ இதை எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரதான் ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ கோல்டுக்கு மூவ் ஆகிக்கலாம். கோல்டு நான் சொன்ன மாதிரியே மேலே தான் போயிருக்கான். இங்கே பாருங்க, டேவோட வச்சுக்க. நான் என்ன சொல்கிறேனோ 4 ஹவர் என்ன சொல்கிறேனோ மார்க்கெட் அப்படியே தான் மூவ் ஆயிருக்கா. நான் ரீகேப் வீடியோவில் சொன்னேன், இங்கே ஒரு 4 ஹவர் எஃப்இஜி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பை சைட் லிக்விடிட்டி இந்த எஃப்இஜி கிரியேட் டேப் பண்ணிவிட்டு இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்க போவோம். ஏன்னா இந்த ஐஸோ இந்த ஈக்குவல் ஐஸோ மார்க்கெட் ஈஸியாக பிரேக் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் டேஸில் கோல்டு வந்து புல்லிஷ் தான். ஸோ பை என்ட்ரியை பாருங்கள். 4 ஹவரில் இப்போ இது ஒரு எஃப்இஜியாக கிரியேட் ஆகிட்டேன்னா, இங்கே எஃப்இஜி கிரியேட் ஆகிட்டுன்னு மார்க்கெட் என்ன பண்ணுவான், கொஞ்சம் டவுனில் வந்து அந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்துருவான். இதுதான் ஆர்டர் பிளாக்கு, இந்த கண்டினியூஸ் 2 கேண்டல். ஸோ கோல்டு வந்து புல்லிஷ் தான். சில்வர் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட் மூவ் ஆகிட்டான். இங்கே ஒரு கேண்டல் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே இந்த ஈக்குவல் ஐஸ் எடுத்துருவானு. ஸோ கோல்டும் சில்வரும் நான் இப்போ கரண்ட்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் பக்காவாக இருக்கும் வியூஸு. நான் வந்து டெலிகிராம்லேயே வந்து நான் செட்டப்ஸ்லாம் இருந்தால் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்ட்ரி கூட எடுங்க. கம்மி ரிஸ்க் வச்சு எடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கம்மி ரிஸ்க் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுங்க. பாருங்கள், இதை வந்து கிளியராக மூவ் ஆகிருக்கான். இப்போது நாஸ்டாக் வந்து பார்ப்போம்.
NASDAQ மந்த்லி வியூ பார்ப்போம். மந்த்லி எஃப்இஜி இங்கே ஃபில் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ மேலே வந்து பைசே லிக்விடிட்டி இருக்கா, இதை டேப் பண்ண தான் பார்ப்பான். ஸோ டெய்லியில் பார்ப்போம். டெய்லியில் இந்த ஐஸ் எடுக்க தான் வந்து அப்கமிங் டேஸில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த எஃப்இஜி இங்கே டேப் பண்ணிவிட்டு இந்த கேண்டல் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் இந்த இடத்துல டேப் பண்ணிவிட்டு மேலே பிரேக் பண்ண தான் பார்ப்போம். ஓகேங்களா? நான் கோல்டு ப்ளஸ் வந்து சில்வர் தான் வந்து இப்போ கரண்ட்லி பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் வேணுனாலும் சொல்லுங்கள், சார்ட்டை நான் அப்டேட் பண்ணுறேன். யூஎஸ்டியே வந்து ஷார்ட் டேர்ம் வந்து பையி, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் செல்லு தான் ஆகுவோம். ஸோ பிடிசி பார்ப்போம். கிரிப்டோ நான் பெருசாக ட்ரேட் பண்ணுறதில்ல. பிடிசி என்னன்னா இந்த எஃப்இஜே வந்து மேபி இந்த எஃப்இஜிக்கு போயிட்டு இது வரைக்கும் டேப் ஆகிட்டு கீழே தான் வரும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ வந்து லாங் டைம் வந்து பைலாம் இல்லை, கொஞ்சம் செல்லு தான் ஆகுவோம். நான் அப்கமிங் டேஸில் போடுறேன் என்னென்னு பிடிசி அப்படின்னு. ஸோ இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் டெய்லி சீரிஸ் போட்டுட்ருக்கோம், பிகினர் சீரிஸ். உங்களுக்கு சுத்தமாக ட்ரேடிங்னா என்னன்னு தெரியலனா இந்த வீடியோஸ் பாருங்கள், பிளேலிஸ்ட்டே நான் ஒன்று போட்டிருக்கோம். டெய்லி வீடியோஸ் வரும், 0 to ஹீரோ 4 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே ட்ரேடிங்னா என்னன்னு இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ளஸ் வந்து இந்த ப்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் வந்து மார்க்கெட் வியூஸ்லாம் நான் இந்த பிளேலிஸ்ட்டில் போடுறேன். இந்த ப்ரோ லெவல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி வந்து வீக்லி அனலிசிஸ் ப்ளஸ் இந்த வீக்லி அனலிசிஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் வரும். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு வேணும்னா நான் இந்த இதில் வந்து போடுறேன். ஆர்டர் பிளாக் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எஃப்இஜியில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எஸ்எம்டினா என்ன, ப்ளஸ் அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அது அப்கமிங் டேஸில் நான் போடுறேன். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணணுன்னு விருப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட முடிச்சுக்கலாம் காய்ஸ். பாய்.